என்பதற்காக PSTA என்று கொண்டு வருவார்கள். அதாவது அரசை பாதுகாப்பதற்கான பயங்கரவாத தடை சட்டம். வழக்கு முடியும் வரை கால வரையின்றி தடுத்து வைக்கலாம். இது யாரு மீதும் பாயலாம். இராணுவத்துக்கு வெளிப்படையாகவே கைது செய்யவோ உடைமையில் இருக்கிற பொருட்களை பறிமுதல் செய்யவோ அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் பாதிக்கப்படுவது வடக்கு கிழக்கை சேர்ந்த உறவுகள். இந்த துண்டு பிரசங்களை விநியோகிக்கிறது, பிரசுரங்களை விநியோகிப்பது, சமூக ஊடகங்களில் எழுதுவது, பிரச்சாரம் செய்வது, புரோபகண்டா பிரச்சாரம் செய்வது, இவை அனைத்துக்கும் தண்டனை என்ன தெரியுமா? 20 ஆண்டுகள் சர்வாதிகாரம். அதாவது இந்த சட்டம் நடைமுறைப்படுமாயிருந்தால் எதிர்கட்சி கூட பிரச்சனை. ஒருவர் தகவல் கொடுக்க தவறினால் failure to give information or withholding information 7 வருஷம் மட்டுமல்ல 7 மில்லியன் அபராதம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. மாபெரும் சிங்க பியாஜியோ கண்காட்சி இம்மாதம் 23, 24, 25 தேதிகளில் யாழ் முற்றவெளி மைதானத்தில். சிங்க இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கொழும்பில் இருக்கக்கூடிய சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். மிக முக்கியமான ஒரு காலகட்டம். தொடர்ச்சியாக பல வழக்குகளை கையாண்டவர். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுகிறது, மகிழ்ச்சி என்று கூறினாலும் அதன் பின்னர் இன்னும் ஒரு துக்கமும் இருப்பதாக பலர் மத்தியிலே பல கருத்துக்கள் கூறப்படுகின்றன. புதிய பயங்கரவாத தடை சட்டம் ஒன்று இப்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி NPP அரசால் முன்மொழியப்படுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டு அவையினுடைய எழுத்து வடிவம் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் அதனை எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு நீண்ட காலமாக பயங்கரவாத தடை சட்ட வழக்குகளை கையாளக்கூடியவர் என்ற வகையில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் என்னவென்றால், பயங்கரவாத தடை சட்டம் நீக்குவதாக இந்த புதிய அரசாங்கம் கூறினாலும் கூட நீக்குவதாக தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டிருந்தார்கள். ஏனென்றால் இப்பொழுது இருக்கின்ற NPP அரசாங்கமும் JVP அரசாங்கமும் பயங்கரவாத சட்டத்தினால் அவர்களும் பலர் கைதியாக சிறை சென்றவர்கள். ஆகவே இந்த சட்டத்தின் தன்மையை பற்றி நன்கு புரிந்தவர்கள் வெளிப்படையாக கூறினார்கள், நிச்சயமாக இந்த சட்டத்தை நீக்குவோம் என்று. ஆனால் இப்பொழுது வழமை போல சட்டத்தை நீக்காமல் மீண்டும் இன்னொரு வரைவொன்றை ஒரு முன்மொழிப்பட்ட வரைவொன்றை முன்மொழிந்திருக்கிறார்கள். இந்த வரைவை என்னை பொறுத்தவரையில் இந்த வரைவு பயங்கரவாத தடை சட்டத்தை இருந்ததும் காட்டி மிக மோசமானது. அதை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்பொழுது இந்த வரைவை பற்றி தமிழ் தேசிய அவதானிப்பு மையம், அதுபோன்று ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அவர்கள் எல்லோரும் கருத்துக்கள் கூறி இருக்கிறார்கள். ஆனால் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டும், கருத்துக்கள் அவர்கள் கூறியிருந்தாலும் கூட, தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக கூறியிருந்தாலும் கூட, இந்த நடைமுறையில் என்ன நடந்தது என்றதை இதுவரைக்கும் இவருமே கூறவில்லை. இந்த சட்டத்திலே 44 வருட அனுபவம் உள்ள என்ற முறையிலே இந்த சட்டத்தை உள்நோக்கி உள்ளடக்கத்தை பார்ப்போமாயிருந்தால் இது சட்டம் ஒரு பயங்கரவாத சட்டம் என்றுதான் கூற வேண்டும். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது? பயங்கரவாத தடை சட்டம் என்பதற்கு பதிலாக PTA என்பதற்காக PSTA என்று கொண்டு வருவார்கள். அதாவது ப்ரொடெக்ட் ஆஃப் த ஸ்டேட் ஃப்ரம் டெரரிசம் ஆக்ட், அதாவது அரசை பாதுகாப்பதற்கான பயங்கரவாத தடை சட்டம் 2026 என்ற ஒரு முன்மொழி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முன்மொழியை சரியாக நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் இந்த முன்மொழியில ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் என்னவென்றால், 48ஆம் இலக்க 79ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட முதலாவது சட்டமான பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட போது நாடாளுமன்றத்திலே அதற்கு ஒரே ஒருவர் தான் எதிர்ப்பு தெரிவித்தார், மைத்ரிபால சேனநாயக்க. அவர் கூறினார், அவசரகால சட்டம் நாட்டில் இருக்கும் பொழுது இந்த மற்ற சட்டங்கள் அவசியமில்லை என்று. ஆனால் எங்களுடைய தமிழ் கூறுவதற்கு கடினமாக இருந்தாலும் கூட தமிழ் தலைமைத்துவம் அதற்கு மௌனம் சாதித்தது. ஆனால் சட்டத்தை கொண்டு வரும் பொழுது அது ஒரு நிரந்தர சட்டமாக இல்லாமல் தற்காலிக சட்டமாக கொண்டு வரப்பட்டு 3 வருடங்களில் அது 82ஆம் ஆண்டு 10ஆம் இலக்க சட்டத்தின் மூலம் நிரந்தர சட்டமாக்கப்பட்டு இன்று வரைக்கும் அது நடைமுறையில் இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. ஆனால் இந்த சட்டத்தை ஒரு பார்ப்போமா இருந்தால் அதற்கு பிறகு இந்த சட்டத்தை இப்பொழுது வளமையாக இவர்கள் கருத்துக்களை கூறிய அமைப்புகள் 48ஆம் இலக்க 79ஆம் ஆண்டு சட்டத்தைக்கும்
இப்போது வந்திருக்கின்ற வரைவுக்கும் இடையிலே தான் அதை பார்த்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது பல நல்ல விடயங்கள் நடந்ததாக வெளிப்படையாக தெரிகிறது சில அப்படி பார்க்கும் பொழுது. ஆனால் உண்மையில் என்னவென்றால் 2022ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க சட்டமாக ஒரு தற்காலிக ஒரு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு எங்களுடைய தமிழ் தலைமைத்துவங்கள் எதிர்ப்பு தெரிவித்தன. நான் வெளிப்படையாக ஆதரித்தேன், என்னுடைய கருத்துக்களை முன்வைத்தேன். என்றால் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதனால்தான் அந்த அமெண்ட்மெண்ட் அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டதனால்தான் 22ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க சட்டமாக கொண்டு வரப்பட்டபடியால்தான் பலர் நூற்றுக்கணக்கான கைதிகள் விடுதலையானார்கள், பிணையிலும் சென்றார்கள். ஆனால் அது முக்கியம். ஆனால் இப்பொழுது 10 கைதிகள் இருக்கிறார்கள், 10 வருடம் 15 வருடம் வரைக்கும் இருக்கிறார்கள். இங்கே நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், இந்த 12ஆம் ஆண்டு இந்த 22ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் பல விடயங்கள் நல்ல விடயங்கள் இருக்கின்றது. அதாவது 48ஆம் இலக்க 79ஆம் ஆண்டு சட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நல்ல விடயங்கள் இருக்கின்றது. அதாவது முன்னர் பிணை கொடுக்கும் அதிகாரம் நீதித்துறைக்கு இல்லை. நீதித்துறையில கன்வெர்ட் பி சேலஞ்ச், அதாவது உத்தரவை பாதுகாப்பு அமைச்சர் ஒரு தடுப்பு கால உத்தரவை வழங்கினார இருந்தால் நீதிமன்றத்தில் அதை கேள்விக்குட்படுத்த முடியாது என்பது தெளிவாக 48ஆம் இலக்கம் 79ஆம் ஆண்டு சட்டம் கூறுகின்றது. ஆனால் இப்பொழுது என்ன இருக்கு என்றால் 22ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க சட்டத்திலே கூறப்பட்டிருக்கிறது, ஒரு வருடம் அது கைது செய்து ஒரு வருடத்துக்குள் குற்றச்சாட்டு பத்திரம் தாக்கல் செய்யவிட்டால் சட்டமாதிப திணைக்களத்தினால் மேல் நீதிமன்றத்திலே தான் தாக்கல் செய்யப்படும். அப்படி தாக்கல் செய்யப்படாவிட்டால் அவருக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே அவருக்கு பிணை வழங்க முடியும் என்பதுதான் 22ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க சட்டம். ஆனால் இப்பொழுது பார்க்க வேண்டும் என்னவென்றால், இப்பொழுது புதிய வரைவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் என்னவென்றால், 2 வருடங்களுக்கு முன்னர், அதாவது முதல் 1 வருடம் தடுப்பு, அதாவது அவரை கைது செய்து நீதிபதி முன் ஆஜராக்கிய பின்னர் அவரை சிறைச்சாலைக்கு அனுப்பினால் 1 வருடங்கள் சிறைச்சாலையிலே இருக்க வேண்டும். அவருடைய மேலதிக விசாரணை நடைபெறுவதற்காக சிறைச்சாலையிலே அந்த கைதி இருக்க வேண்டும். அதன் பிறகு இது முடிந்த பிறகு அந்த கைதிக்கு எதிராக முதலிலே என்னவென்றால் முதல் கைது செய்தவுடன் முதலாவது தடுப்பு கால உத்தரவை வழங்குவார்கள். அந்த தடுப்பு கால உத்தரவிலே அவர் இருக்க வேண்டும். ஆனால் இங்கே என்ன விடயம் என்று சொன்னால், இப்பொழுதுள்ள புதிய வரைவிலே கூறப்பட்டிருக்கிறது 2 வருடங்கள், அதாவது 1 வருடம் சிறைச்சாலையிலும் 1 வருடம் தடுப்பு காலம் இருந்தால் மட்டும்தான் பிணை மனு அது இருந்தால், அதற்கு அந்த காலகட்டத்துக்குள்ளே 24 மாதங்கள் இருந்தால் அந்த காலகட்டத்துக்குள்ளே அவருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு பத்திரத்தை சட்டமாதிப திணைக்களம் தாக்கல் செய்யாவிட்டால் அவருக்கு பிணை வழங்க முடியும். இன்னும் ஒரு விடயம் தெளிவாக கூறியிருக்கிறார்களே, பாதுகாப்பு அமைச்சின் உத்தரவின் பேரில் இந்த தடுப்பு காவலை 2 வருடங்களுக்கு நீடிக்க முடியும். பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கினால் சரி, அதாவது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி, அப்படியே நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி பதவியையும் நீக்குவது இல்லை என்பது இந்த சட்டத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்படுகிறது. இன்னொரு விடயத்தை நான் அவதானிக்க வேண்டும் என்னவென்றால், இங்கே இன்னும் ஒரு பிரிவு 39 கூறப்பட்டிருக்கிறது, ஒருவர் கைது செய்யப்பட்டால் அவருக்கு எதிராக, அது 2 வருடம் அல்ல, அவருக்கு எதிராக அதாவது ஒரு குற்றத்தை புரிந்துள்ளார் என்று போலீசாரோட அறிக்கையை சமர்ப்பித்து அந்த அறிக்கையை சட்டமாதிப திணைக்களத்துக்கு அனுப்பினால் சட்டமாதிப திணைக்களம் மேல் நீதிமன்றத்திலே அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கும். அந்த அறிக்கையை சமர்ப்பது என்னவென்றால் அதிலே விசாரணை நடைபெறும். அப்ப பாதுகாப்பு அமைச்சினால் கொடுக்கப்பட்ட தடுப்பு கால உத்தரவு அது தொடர்ச்சியாக நீதிமன்றம் கருதுமாக இருந்தால், இது ஒரு கண்கட்டு வித்தை தான் நடக்கின்றது என்றால், சட்டமாதிப திணைக்களத்திலே அறிக்கை போலீசாரோட அறிக்கை, சட்டமாதிபர்கள் அறிக்கை அனைத்துமே ஒரு பக்கம். ஆகவே அந்த அடிப்படையிலே அவரை வழக்கு முடியும் வரை கால வரையின்றி தடுத்து வைக்கலாம் விசேடமாக. இது எப்படி இது யார் மீதும் பாயலாம். ஒருவர் மீது அவர் பழி வேண்ட வேண்டுமாயிருந்தால் அவர் மீது இந்த சாட்சியம் உண்டு என்ற ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தார்,
தாக்கல் செய்தார். அவர் வாழ்நாள் அந்த வழக்கு முடியும் வரைக்கும். இங்க ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். கடந்த 22ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க சட்டத்தில் தெளிவாக கூறியிருந்தது, ஒரு வருடத்துக்குள் வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும். ஆனா அதே அந்த நீதிமன்றம் ஒரு வருடத்துக்குள்ளே வழக்கு விசாரணையை முடிக்கவும் வேண்டும். ஆனால் நாளுக்கு நாள் தினசரி வழக்கை கேட்க வேண்டும் என்று. ஆனால் இப்பொழுது புதிய வரைவு என்ன கூறுகிறது? அதை பற்றி மௌனம் சாதிக்கிறது. அது என்ன கூறுகிறது என்றால், 79ஆம் ஆண்டு 48ஆம் இலக்க சட்டத்திலே கூறியது போது முன்னுரிமை வழங்க வேண்டும். அது அதிகமாக ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். நான் நினைக்கிறேன் 81ஆம் ஆண்டுல இருந்து முதல் வழக்கு குற்றமணி தங்கத்துறையில இருந்து ஏறத்தாழ இறுதி வரைக்கும் ஏறத்தாழ நான் நினைக்கிறேன் மேல் நீதிமன்றத்திலே 400 வழக்குக்கு மேலே பேசியிருப்பேன். மொத்தமாக 1000 வழக்குக்கு மேலே கையாண்டிருப்பேன். அந்த குற்ற பத்திரம் தாக்கல் செய்த வழக்கு 400க்கும் மேற்பட்ட வழக்குகள் தாக்கல் செய்தது. ஆனால் இந்த வழக்குகள் எல்லாம் நீங்க பார்த்தோமா இருந்தால், அந்த காலகட்டத்திலே 79ஆம் ஆண்டு வந்த வரைவிலே ஒரு கைதியை கைது செய்யப்படுபவர் எவ்வளவு காலம் தடுத்து வைக்க கைது செய்யப்படுவது எவ்வளவு காலத்துக்கு விசாரணை முடிக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் அங்கே இல்லை. அதே போன்று வழக்கு சட்டமா அதிபர் எவ்வளவு காலத்துக்கு அந்த விசாரணை, அது குற்றவாளியா சுற்றவாளியா அல்லது வழக்கை தொடர்ந்து நடத்துவா இல்லையா தீர்மானிப்பதற்கு ஒரு கால வரையறை இல்லை. அதே போன்று நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கை நடாத்துவதற்கு கால வரையறை இல்லை. அதனால் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கைதிகள், நூற்றுக்கணக்கான கைதிகள் கூறுவோமே 13 வருடம் 14 வருடம் சிறைச்சாலையில் இருந்து வழக்கை முடித்தார்கள். அப்படித்தான் நான் முடித்தேன். அப்படி முடித்த வழக்குகளை அவர் நிரபராதி தான் செய்த வழக்கில் ஒரே ஒரு குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நீதிமன்றத்தால். அனைத்து குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் நிராகரிக்கப்பட்டு அனைவரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனால் இந்த விடயம் என்னவென்றால், விடுதலை செய்யப்பட்டவர் அந்த அறிக்கையில யார் தாக்கல் செய்தது? போலீசார். விசாரணை செய்தது யார்? போலீசார். இந்த விசாரணை நீதிமன்றம் கொழும்பிலே விசேடமாக, மற்ற வழக்குகளும் கொழும்பிலே விசேடமாக அந்த வழக்குகள் எல்லாம் நிரபராதி என்று விடுதலை ஆனார்கள். அப்படி என்றால் ஒரு நிரபராதிகளைத்தான் இந்த போலீசாரும், இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு கை செய்யப்பட்டவர்கள் நிரபராதிகளைத்தான் கை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு முடிவுக்கு வரலாம். அது வேற நாடாக இருந்தால் நாங்கள் நஷ்டஈடு கோரலாம். ஆனால் நான் எவ்வளவோ முயற்சித்து பார்த்தேன் நஷ்டஈடு வருவதற்கு. ஆனால் அரசியல் கைதிகள் வெளியேறியவுடன் அவர்களால் தொடர்ந்து இருக்க விருப்பம் இல்லாமல் ஒவ்வொரு கைதிகளும் ஒரு சொந்த நலன் கருதி என்னென்ன அவர்களுக்கு இருக்க முடியாது அப்படின்னு உண்டது. ஆனால் அதே இப்ப என்னென்றால், இப்பத்திய புதிய இதன்படி இப்ப காலவரையறை இல்லை. ஆனால் 2022ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க சட்டத்திலே அந்த வரைவிலே மிக தெளிவாக அமெண்ட்மெண்ட்ல தெளிவாக கூறியிருக்கிறது, ஒரு வருஷத்துக்குள்ள வழக்கு முடிக்க வேணும். ஆனா இங்க ஒரு வருஷத்துக்குள்ள வழக்கு முடிக்க முடியாது. அப்படியே அதை இருந்ததை விட மோசம் பண்றதுதான் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இருந்த விடயத்தை விட, அதாவது எல்லோரும் பார்க்கிறார்கள் 48ஆம் இலக்கம் 79ஆம் ஆண்டு சட்டத்தை மட்டும் பார்க்கிறார்கள். 12ஆம் இலக்கம் 22ஆம் ஆண்டு சட்டத்தை மறந்து விட்டார்கள். அதனைத்தான் இங்கே அப்படியே வைத்திருக்கு. அதனையும் விட அதனையும் விட அதிகமாக இப்பொழுது பார்க்கணும். உதாரணமாக கூற போனால் 12ஆம் இலக்கம் 22ஆம் ஆண்டு சட்டத்திலே தெளிவாக கூறப்பட்டிருக்கிற அந்த வரைவிலே, அந்த அமெண்ட்மெண்ட்ல கூறப்பட்டிருக்குது தினசரி வழக்கு நடக்க வேண்டும் என்று. ஆனால் இங்கே அது மௌனம் காக்கப்படுகிறது. அந்த விடயமே இல்லை. ஆக இருந்ததை விட இது படு மோசமான, கடுமையான ஒரு மோசமான வரைவு என்பதை நான் தெளிவாக கூற வேண்டும். ஆனால் இன்னொரு விடயத்தை நான் கூற வேண்டும். இந்த வரைவுக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு தன்சானியா நாட்டினுடைய பயங்கரவாத தடை சட்டத்தை 2002ஆம் ஆண்டு தன்சானியா நாட்டின் பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையிலே தான் இந்த வரைவுகளை மேற்கொண்டன. தன்சானியா நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். இந்த விடயத்தை நாங்கள் வடிவாக அவதானித்து பார்ப்பா இருந்தால், 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் இன்று வரைக்கும் வடக்கு கிழக்கிலேயோ இலங்கையில் எந்த பகுதியிலையும் ஒரு துப்பாக்கிச் சூடு நடந்து கிடையாது. ஆனால் பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், யுவதிகள், ஊடகவியலாளர்கள் பாதுகாப்பின்றி ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் நடப்பதும் ஒரு பெரிய ஆதாரம் தானே. நிச்சயமாக
நிச்சயமாக ஒரு தென்னிலங்கையின் ஜனாதிபதி தென்னிலங்கையில் போகின்ற போது எவ்வளவு பாதுகாப்போடு செல்லுகின்றார். இன்று யாழ்ப்பாணத்தில் பாதுகாப்பு இல்லாமல் செல்லுகிறார் என்றால் அதைவிட ஆதாரம் வேறு எது வேண்டும் என்று பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு? நிச்சயமாக பயங்கர தடைச்சட்டு 15 ஆண்டுகள் எந்த விதமான அசம்பாவிதங்களோ குண்டு தாக்குதலோ எதுவும் நடைபெறவில்லை. ஆனால் பயங்கர தடைச்சட்டத்தை நீக்குவதாக வாக்குறுதி வழங்கிய இந்த அரசு இப்பொழுது இருந்ததை விட ஒரு மோசமான ஒரு நிலை. ஆனா இந்த நிலைப்பாடு வருமாக இருந்தால் அங்கே பேச்சு சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. அதுக்கு முதல் இன்னும் ஒரு சில சந்தேகங்கள் இருக்கின்றது. கடந்த காலங்களில் இராணுவத்தினர் கைது செய்வார்கள், இராணுவ சோதனை சாவடிகளுக்கு அருகால் செல்லுகின்றவர்கள் திரும்ப முடியாது, கிருசாந்தி குமாரசாமி சம்பவங்கள் எல்லாம் எமக்கு எல்லோருக்கும் கண்முன் நிதர்சனமாக இருக்கின்றது. இப்போது இருக்கக்கூடிய சிக்கல் என்னவென்று சொன்னால், இராணுவத்தினர் பிடியாணையின்றி யாரையும் நிறுத்தவும் சோதனையிடவும் கைது செய்யவும் புதிய பயங்கரவாத தடை சட்டத்தில் அனுமதி கொடுக்கப்படுகிறது என்றால், இராணுவ மயமாக்குதல் அல்லது இராணுவத்தை கொண்டு இலங்கையை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு அல்லது சீன திட்டம், அதாவது சீன கம்யூனிச அரச திட்டத்தை இலங்கைக்குள் புகுத்த வழிகிடுகிறது. நிச்சயமா உங்களுடைய கருத்து நாங்கள் வரவேற்க வேண்டிய கருத்து என்னென்றால், இராணுவத்துக்கு வெளிப்படையாகவே வாகனத்தை தடுத்து நிறுத்தவோ கைது செய்யவோ அல்லது அவர்களுடைய உடைமையில் இருக்கிற பொருட்களை பறிமுதல் செய்யவோ அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த அதிகாரத்தை இங்க குறிப்பிட வேண்டும் என்னவென்றால், இதனால் பாதிக்கப்படுவது வடக்கு கிழக்கை சேர்ந்த எமது உறவுகள். ஏனென்றால் வடக்கு கிழக்கிலே உங்களுக்கு தெரியும் 6 பேருக்கு ஒரு இராணுவம் இருக்கின்றது. அவர் இராணுவம் ஒருவரை பழிவாங்க வேண்டுமா இருந்தால் அவர் அதாவது எந்த விதமான பிடியாணையுமின்றி எந்தவித அறிவித்தலுமின்றி கைது செய்யக்கூடிய ஒரே ஒரு சட்டம் இந்த பயங்கர தடை சட்டம். இந்த பயங்கர தடை சட்டத்துக்குள்ளே முழுதான அதிகாரத்தை இராணுவத்துக்கும் முப்படைகளுக்கும் போலீசாரை ஒரு பக்கம் வைப்போம் வழங்கப்படுமா இருந்தால் நிச்சயமாக அங்கே ஒரு உதாரணமாக கூறுவோமே, இந்த இராணுவத்தை பொறுத்தவரையிலே உதாரணமாக ஒரு விடயத்தை நாங்கள் போட்டுக்கோம். இப்ப அப்படியா இராணுவம் அதை செய்யும் பொழுது அதனால் பாதிக்கப்பட போறது எங்களுடைய மக்கள் என்பது மட்டுமல்ல. இன்று ஒரு பிரச்சனை இருக்கின்றது, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இப்ப தையிட்டு விகாரை பிரச்சனை இருக்கிறது. அதே போன்று காணாமல் போன உறவுகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதாவது நான் வயலன்ஸ், அதாவது வன்முறை சாராத குற்றங்கள் என்று கூறுகிறார்கள். அந்த வன்முறை சாராத குற்றங்களை இங்கே உட்புகுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வன்முறை சாராத குற்றங்களை உட்புகுத்தி, அதாவது சாதாரணமாக வன்முறை சாராத குற்றங்கள் எல்லாம் எங்களுடைய தண்டனை சட்ட கோவையிலே எல்லாம் இருக்கின்றது. இருந்தாலும் கூட அதை உட்புகுத்தி இருக்கிறார்கள் வன்முறை சாராத குற்றங்கள் என்று சொல்லும் பொழுது, இப்பொழுது தன்னை உரிமைக்காக ஒரு ஜனநாயக நாட்டின் பிரதிநிதி, ஒரு நாட்டின் மக்கள், எங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்கு எங்களுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது. அதிலே எல்லாருக்கும் அடிப்படை உரிமைகள், அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. ஒரு போராட மக்கள் ஒரு போராட்டம் நடத்துவது ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டம். இப்போ உதாரணமாக தையிட்டி எடுத்துக்கொண்டாலும் சரி, காணாமல் போன மக்களுடைய உறவுகளுடைய போராட்டம் இருந்தாலும் சரி, அந்த 2 போராட்டங்களும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டங்கள் அவையில் ஜனநாயக ரீதியான போராட்டம். ஆனா அவைக்கு கூட இந்த சட்டம் மூலம் நிறைவேறப்படுமாக இருந்தால் இறையாண்மைக்கு பாதிப்பு என்று கூறி அவர்களை கைது செய்ய முடியும். அப்ப அவர்களை மட்டுமல்ல, ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும், அவர்கள் மட்டுமல்ல, இந்த விடயத்தை பார்த்தால் ஒரு சாதாரண இப்படி பார்ப்போம். அங்கே சட்டம் என்ன கூறுகிறது என்றால், அந்த பட்டியலை கூறியிருக்கிறது. அதிலே அவர்கள் கூறுகிறார்கள், ஊடகவியலாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் மட்டுமல்ல, அதாவது தேர்தலில் ஒரு குறிப்பாக குழுமை ஒரு நான் வயலன்ஸ் ஒஃபென்ஸ் குறிப்பாக குறிப்பிடப்படும் துண்டு பிரசங்கள் விநியோகித்தல், சமூக ஊடகங்களில் எழுதுவது, அதுவும் ஒரு நான் வயலன்ஸ் வன்முறை சாராத குற்றம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனா விசேட அம்சம் என்னவென்றால், ஊடகங்கள் எழுதுவது, அதாவது பேஸ்புக்கில் எழுதினா கூட அதையும் ஒரு குற்றமாக கொண்டு வரலாம். அப்படி பல செய்திருக்கிறார்கள், அதை கொண்டு வரலாம். ஆனால் விசேட அம்சம் என்னவென்றால், கிட்டத்தட்ட சொல்ல போனால் லசந்த விக்ரமதுங்கவுக்காக போராடியவர் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பை எல்லாம் உறுதிப்படுத்துவேன் என்று கூறிய அனுரகுமார அத்தனை ஊடகவியலாளர்களையும் சிறையில் வைத்து அழகு பார்க்க போகிறார். நிச்சயமாக ஊடகவியலாளர் மட்டுமல்ல,
உங்களுக்கும் அது நேரலாம், உங்களுக்கும் நேரலாம், சாதாரண பிரஜைக்கு நேரலாம். நீங்கள் அதன் பின்னர் அதிகளவான பிஸியாகி விடுவீர்கள் என்று நினைக்கின்றேன். இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் கேவி தவராசாவை நீதிமன்ற வாசலிலே நீங்கள் ஒரு கூடாரம் அமைத்து உட்கார்ந்து கொள்வது பலமாக இருக்கு மக்களுக்கு. நிச்சயமாக மக்களுக்காகத்தான் நாங்கள், எங்களுக்காக மக்கள் அல்ல. ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், இங்கே ஒரு விசேட அம்சம் என்னவென்றால், இது பாருங்கள் எவ்வளவு கொடுமையானது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் நான் உள்ளடக்கங்களை கூறுகிறேன். இதுல ஒரு 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 இதற்கு தண்டனையும் முக்கியமானது. என்ன தெரியுமா தண்டனை? இந்த துண்டு பிரசங்களை விநியோகிக்கிறது, பிரசுரங்களை விநியோகிப்பது, சமூக ஊடகங்களில் எழுதுவது, பிரச்சாரம் செய்வது, புரோபகண்டா பிரச்சாரம் செய்வது, பொதுவாக ஒரு நோட்டீஸ் ஒன்றை, ஒரு அறிவித்தல் ஒன்றை ஒட்டுவது, இவை அனைத்துக்கும் தண்டனை என்ன தெரியுமா? 20 ஆண்டுகள். 20 ஆண்டுகள். நினைத்து பாருங்கள் எங்கே போகிறோம் என்று. ஆகவே ஜனநாயகம் முழுதாக பறிக்கப்பட்டு சர்வாதிகாரம், அதாவது இந்த சட்டம் நடைமுறைப்படுமா இருந்தால் எதிர்கட்சி கூட பிரச்சனை. இதன் அதாவது தேர்தல் முரண்பாடுகள், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஒரு பக்கத்தால் இருக்கட்டும், அதாவது எங்களுக்கு பேச்சு சுதந்திரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மற்ற விடயம் முரண்படுதல், அதாவது கொள்கை ரீதியாக முரண்படுவது ஜனநாயகத்தின் முக்கியமான விஷயம். அந்த கொள்கையாக முரண்படுவது. ஆனால் இங்கே அந்த கொள்கை ரீதியாக முரண்படுவது கூட அது ஒரு குற்றமாக கருதப்பட்டால் அரசுக்கு எதிராக நாங்கள் கையை நீட்டினால், அரசுக்கு எதிராக ஏதாவது கூறினால், அது ஜனநாயகமா இல்லையா என்பதல்ல, இதை கூறினால் அது கூட குற்றமாக, இறையாண்மைக்கு பாதிப்பு, அந்த வசனத்தை வைத்து அதையும் அவர்களை தண்டிக்கலாம். ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் மிகவும் நிதானமாக கையாள வேண்டும். ஆகவே இந்த மாதிரி விடயங்கள் அது மட்டுமில்லை. இன்னொரு விடயத்தை நான் இங்கே குறிப்பிட வேண்டும். முக்கியமாக பழைய 48ஆம் இலக்க 79ஆம் சட்டத்திலே விரைவு அதிகமாக இருந்தது என்னென்றால், ஒருவர் அது பிரிவு 5 கூறுவது என்னன்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு தெரிந்த விடயங்களை நீங்கள் அருகில் இருக்கிற போலீஸ் நிலையத்துக்கு அறிவிக்க வேண்டும். அதாவது பயங்கரவாதம், அதாவது ஒரு செயல் நடைபெற்றால், அந்த செயல் சட்டவிரோதமான இருந்தால் போலீசாருக்கு தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவிக்காவிட்டால் 7 வருஷம், மேக்சிமம் 7 years, அதாவது ஒரு வருஷம், அது நீதவானுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. 7 வருஷம் என்று தண்டனை என்று கூறப்பட்டது. அது மட்டும்தான் அங்கே காணப்பட்டது. அது நான் நினைக்கிறேன், நான் ஒரு 200-300 வழக்குகளுக்கு ஆஜராகி அதிலே இருந்து எல்லோருக்கும் அதிகமானவர்களுக்கு நாங்கள் வழக்கு வாதாட செல்வதில்லை. ஏனென்றால் சிறையில் இருந்து வாதாட வேண்டும் என்பதற்காக நாங்கள் குற்றத்தை ஒத்துக்கொண்டு அவர்களுக்கு ஒத்துழைக்கப்பட்ட தண்டனை வழங்கப்பட்டவர்கள் பல நூற்றுக்கணக்கானவர்கள். ஆனால் இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது? இங்கே ஒரு முக்கியமான விடயம் இப்பொழுது என்னவென்றால், ஒருவர் தகவல் கொடுக்க தவறினால், ஃபெயிலியர் டு கிவ் இன்ஃபர்மேஷன் ஓ வித்ஹோல்டிங் இன்ஃபர்மேஷன், தகவலை வைத்திருந்து தகவலை கொடுக்க தவறினால் 7 வருஷம் மட்டுமில்லை, 7 மில்லியன் அபராதம். முதல் முறையாக அப்படி 7 மில்லியன் அபராதம் என்று ஏற்கனவே கூறியிருந்தால், இன்றைக்கும் அந்த கைதிகள், விடுதலையான கைதிகள் அனைவரும் சிறைச்சாலையில் தான் இருந்திருப்பார்கள். 7 மில்லியன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொய்யான தகவலை கொடுத்தால் 2 வருஷம் 2 மில்லியன். ஆகவே அந்த பணத்தை செலுத்தாவிட்டால் அவருடைய உடைமையை கையகப்படுத்தி அந்த பணத்தை பறிமுதல் செய்து கொள்ள முடியும். இது இப்போதைய சட்டம். இதுதானா இதுதான் இன்றைய நிலை. ஆகவே இந்த விடயத்தை நாம் நிதானமாக கவனிக்க வேண்டும். ஆகவே இதில் இன்னொரு விடயத்தை நான் கூற வேண்டும் என்னவென்றால், முன்னர் நீதிமன்றத்திற்கு பிணை கொடுக்கும் அதிகாரம் இல்லை. அந்த பிணை விடயத்தைக்கு சட்டமாதிபர், அதாவது சட்டமாதிபருடைய சம்மதம் இல்லாமல், நிர்வாகத்தின் சம்மதம் இல்லாமல் நீதிமன்றம் பிணை கொடுக்க மாட்டாது. அந்த அதிகாரம் இல்லை. அது ஏற்கனவே இருந்தது. பிறகு 2022ஆம் ஆண்டு சட்டம், திருத்தப்பட்ட சட்டமூலத்தின்படி அது 1 வருடங்களுக்குள்ளே பிணை வழங்கலாம் என்று இருந்தது. ஆனால் இப்பொழுது நான் ஏற்கனவே கூறியது போல 1 வருடம் 2 வருடமாக மாறிவிட்டது. அப்ப 2 வருடங்களுக்கு அவருக்கு பிணையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன விடயம் என்று சொன்னால், அதுல விசேடமான அம்சம் என்னவென்றால், அந்த பிணை வழங்குறதுக்கு
ஒரு முக்கியமான விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும் என்னவென்றால், இந்த 1999ஆம் ஆண்டு நினைக்கின்றேன், இந்த பிணை வழங்குறதுக்கு, அதாவது மூல 79ஆம் ஆண்டு 47வது சட்டத்திலே கூறப்பட்டிருக்கிறது, cannot be challenged by any court of law என்று. அது எந்த நீதிமன்றம் செல்ல முடியாது. ஆனால் ஒரு வழக்கில் நாங்கள் நீதிமன்றம் சென்றோம். அந்த வழக்கு இப்பொழுது கேபிட்டல் டிவியினுடைய பணிப்பாளர் வின்சேந்தர் ராஜனோட வழக்கு. அந்த வழக்குக்காக நீதிமன்றம் சென்றோம், உச்ச நீதிமன்றத்தில் சென்றோம். உச்ச நீதிமன்றம் அந்த உங்களுடைய வாதங்களை கேட்டு, 2 பக்கத்து வாதத்தையும் கேட்டு பிணை வழங்கியது. அதுதான் வரலாற்றிலே ஒரே ஒரு வழக்கு பிணை வழங்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்தால் பயங்கர தடை சட்டத்துக்கு. ஆனால் அதிலே ஒன்றும் குறிப்பிடவில்லை. ஆனால் 12ஆம் ஆண்டு அதே போன்று நாங்கள் பல அபியஸ் கோர்பஸ் வழக்குகளை தாக்கல் செய்தோம். அபியஸ் கோப்பை தாக்கல் செய்ததும் அதே போன்று 400-500 அடிப்படை மனித உரிமை வழக்குகளை தாக்கல் செய்தோம். அது தாக்கல் செய்த நோக்கம் அவர்களை விடுதலை பெறுவதற்காக அல்ல, வழக்கை துரிதப்படுத்துவதற்காக. 15 வருஷம் அப்படி வழக்கு தாக்கல் செய்தே 10 வருஷம் 15 வருஷம் உள்ளே இருந்தார்கள். வழக்கு துரிதப்படுத்தாமல் இருந்திருந்தால் அவர்கள் வாழ்நாள் முழுக்க உள்ளேதான் இருந்திருப்பார்கள். அப்படி அது முடிந்தது. அந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த ஒரு விடயத்தை நாங்கள் நிதானமாக பார்ப்போமா இருந்தால், அந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இப்பொழுது எதை எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அரசு எதிர்பார்ப்பது என்னவென்றால், என்னை பொறுத்தவரையில்லை, இந்த அரசு நிச்சயமாக இந்த சட்டமூலத்தை முற்றாக நீக்க வேண்டும். அதற்கு காரணம் என்னவென்றால், ஏற்கனவே அதாவது இந்த சட்டமூலத்தை முதலாவது கொண்டு வரப்பொழுதும்போதே சினநாயக் அவர்கள் கூறினார், அவசரகால சட்டம் இருக்கும் பொழுது இந்த சட்டத்துக்கு அவசியம் இல்லை என்று. ஆனால் அதே போன்று இந்த சட்டத்தில் உள்ள தன்மைகள் இன்று 15 ஆண்டுகளாக எந்த விதமான ஒரு அசம்பாவிதமோ நடக்காத நிலையிலே இந்த சட்டமும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இதை சர்வதேசமும் எங்களுடைய சமூகம், எங்களுடைய மக்களும், இந்த நாட்டின் பிரஜைகளும் சர்வதேசமும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் இந்த அரசுக்கு. நிச்சயமாக இந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாது என்று, சட்டத்தை கொண்டு வர அவசியம் இல்லை என்று. ஏனென்றால் இந்த குற்றங்கள், பாரதூரமான குற்றங்கள் இங்கே ஒன்றும் நடைபெறவில்லை. ஆனால் தன்சானியாவிலே பார்க்கும் பொழுது என்னவென்றால், தன்சானியாவில் ஒரு விடயத்தினை கவனிக்க வேண்டும். தன்சானியாவிலே அவர்களுக்கு 1998ஆம் ஆண்டு எஸ்ஸலாம் நகரில் உள்ள தூதரகம் மீது, அமெரிக்க தூதரகம் மீது குண்டு தாக்குதலை கொய்தா இயக்கம் நடத்தியது. அந்த இயக்கம் நடத்திய போது அவர்களுடைய இருந்த சாதாரண சட்டங்கள் அதை கையாளுவதற்கு போதுமானது அல்ல. அந்த அடிப்படையிலே தான் அவர்கள் பயங்கர தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இப்பொழுதும் இன்றைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நிலை என்னவென்றால், எல்லை தாண்டிய தீவிரவாத வலையமைப்புகளை கையாளுவதற்கு அவை தகுதியற்றதாக இருந்தபடியினால்தான் எல்லை தாண்டிய செயல்பாடுகளை பாதுகாப்பு நிபுணர்கள் இப்பொழுது கண்காணித்து வருகிறார்கள். ஏனென்றால் கென்யாவும் சோமாலியாவும் அருகிலே இருப்பதனால் அந்த அடிப்படையிலே தான் இன்றும் பயங்கரவாத தடை சட்டம் தன்சானியில் இருக்கின்றது. ஆனால் இங்கு முற்றுமுழுதாக மாற்றம். எங்களை பொறுத்தவரையிலே கடல் ஒரு தீவு, ஆகவே எங்களுக்கு எல்லை கிடையாது. ஆனால் தன்சானியாவில் எல்லை உண்டு. அந்த எல்லையை அடுத்த எல்லையிலிருந்து உட்புகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறபடியால் அவர்கள் பயங்கர சட்டத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே பயங்கர சட்டத்தை எந்த காரணம் கொண்டும் ஒருவேளை அவர்கள் வடக்கு கிழக்கை அந்த தன்சானியாவின் எல்லை போன்று பார்க்கிறார்களோ? அப்படித்தான் தெரிகிறது. இது நிச்சயமாக என்னென்றால் அவருடைய ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்னவென்றால், ஒரு நியாயமான, அதாவது இந்த பயங்கர தடை சட்டத்தை நீக்கும் என்று கூறியவர்கள் ஒரு நியாயமான காரணத்தை காட்டினார்களா இருந்தால், இந்த காரணங்களுக்காகத்தான் நாங்கள் பயங்கர சட்டத்தை இப்ப நீக்குவோம் என்று கூறியவர்கள் அதைவிட மோசமாக வரைவுகளை முன்மொழிந்திருக்கிறார்கள். இந்த வரைவுகளை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இது பொதுவாகவே எல்லோருக்கும் பொதுவான சட்டமா இருந்தாலும் இதனால் பாதிக்கப்பட போறது நிச்சயமாக வடகிழக்கு மக்கள் நாங்கள் தான். எங்களுக்கு தான். சட்டத்தரணி அவர்களே, இப்போது இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. இப்போது நீங்கள் கூறுகின்ற அல்லது வரப்போகின்ற சட்டங்களை எதிர்ப்பது அல்லது இந்த சட்டங்களை எப்படியோ அரசு தன்னிடம் இருக்கக்கூடிய 3/2 பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு நிறைவேற்றுவதற்குத்தான் அதிகளவு வாய்ப்பு இருப்பதாகத்தான் எதிர்பார்க்கப்படுகிறது. நீதிமன்றத்தினூடாக அல்லது இன்னும் ஏதாவது ஒரு பொறிமுறைகளூடாக இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிரான ஒரு தடை உத்தரவுகள் அல்லது தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் சட்டத்தில் இல்லையா? நிச்சயமாக வாய்ப்புகள் இல்லை. வெளிப்படையாக கூற வேண்டும் என்றால் வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் அது
அந்த அந்த அளவுக்கு நீதிமன்றம் இதை கரிசனை காட்டும் என்று கூற முடியாத ஒரு விடயம் என்னென்றால், இதை மக்கள், இந்த நாட்டின் மக்களும் சர்வதேசத்துக்கு இந்த விடயத்தை கொண்டு செல்ல வேண்டும். சர்வதேசம் இப்போ உதாரணமா பார்ப்போமே. உதாரணமா பார்த்தால் 4 விடயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். என்னவென்றால் 3 முக்கியமான விடயங்கள். இவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள். GSP பிளஸ் வரிச்சலுகையை பெற்றுக் கொள்வதற்காக இலங்கை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வழங்கிய மனித உரிமைகள் பாதுகாப்பு உடன்பாடுகளுக்கு அமைவானது அல்ல என மனித உரிமைகள் ஆணையம் கண்காணியும் தெரிவித்திருக்கிறது. ஆகவே அதே போன்று அறிக்கை வெளியிட்டு மனித உரிமை ஆணையம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இந்த புதிய சட்டமூலத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் பயங்கர எதிர்ப்பு நிபுணர்களால் பரிந்துரைக்கப்பட்ட விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை என்று தெரிவிக்கிறது. ஆக அந்த பேசிக் அடிப்படையிலேயே அது உள்ளடக்கம், நாங்கள் இவ்வளவு நேரம் நான் கூறிய உள்ளடக்கம் என்ன இருந்தாலும் உள்ளடக்கத்தோட அதோட பயங்கரவாத தன்மையை காட்டுவது தான் உள்ளடக்கத்தை கூறினேனே தவிர, ஆனால் இவர்களுடைய நிலைப்பாடு இந்த எப்படியாவது இன்னும் அதாவது எந்த விதமான போராட்டங்களும், அதாவது அந்த ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் இந்த நாட்டிலே நடைபெறக்கூடாது. அப்படி நடைபெறாவிட்டால் தான் தங்களுடைய ஆட்சியை தொடர்ச்சியாக, நீங்கள் கூறிய போது சீனாவும் இதை எப்படியே இருந்தாலும் கூட இது வெளிப்படையாக தெரிகிறது. என்னென்றால் வெளிப்படையாக தெரிகிறது, இந்த சட்டம் மூலம் நடைமுறைக்கு வருமா இருந்தால் மௌனமாக இருக்கத்தான் ஒரே ஒரு டிஃபென்ஸ் தான் இருக்கிறவங்களுக்கு மௌனம் காக்குறது. ஆனா மௌனம் காத்தாலும் கூட 7 வருஷம் 70 லட்சம். கிட்டத்தட்ட இலங்கையில் வாழக்கூடியவர்கள் சீனாவில் இருப்பது போன்றோ அரசை விமர்சிப்பதோ அல்லது அரசுக்கு எதிரான ஏதாவது வேலைகள் செய்வதோ ஒரு தேச துரோகமாகவும் அல்லது நாட்டின் இறைமைக்கு பாதகமான செயற்பாடாகவும் கருதி புதிய பயங்கரவாத தடை சட்டத்தில் வேறுபாடுகள் இன்றி அனைவரையும் கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. நிச்சயமாக என்னென்றால் இது ஒருவருக்கு மட்டுமல்ல, அதிகமாக இப்பொழுது பார்ப்போமா இருந்தால் மிகவும் கடுமையான விடயம் என்னவென்று சொன்னார், வயலண்ட் கிரைம் ஆக்ட், அதாவது பயங்கரவாதம், வன்முறை சார்ந்ததுதான் பயங்கரவாதம் என்று கூறலாம். ஆனால் அமைதியாக சாதாரண செயல்பாடுகளை கூட அவர்கள் வன்முறை சாராத குற்றங்கள் என்று ஒரு வரையறைக்குள் கொண்டு வந்து அதனையும் இங்கே 9, 10, 11 பிரிவுகளில் உள்ளடக்கி இருக்கிறார்கள். அதைத்தான் இக்கட குறியல் போது அந்த உள்ளடக்கங்களை சரியாக நாங்கள் எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உள்ளடக்கங்கள் சாதாரண பிரஜையை, அவருக்கு எந்த விதமான இன்டென்ஷனும் இல்லாமல் இருக்கலாம். சாதாரண பிரஜை தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக கூற முடியாது. இப்பொழுது பாராளுமன்றத்திலே கதைக்கிற மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஜனநாயகம் என்பது அதுதானே. ஒரு வீட்டிலேயே பல கருத்துக்கள், ஒரு விடயத்துக்கு 2-3 கருத்துக்கள் முன்வைக்கப்படலாம். ஆனால் இந்த சட்டம் வருமா இருந்தால் அமைதி காப்பதை தவிர வேற ஒன்றுமே செய்ய முடியாது. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய திட்டம் என்னவென்றால், என்னை பொறுத்தவரைக்கு இப்பொழுது உதாரணமா பார்ப்போமே, இந்த நாட்டில் அண்மையில் அவசரகால சட்டம் போடப்பட்டது. இந்த அவசரகால சட்டத்தை வைத்து அப்படி ஒரு நடக்குமாயிருந்தால், ஒரு சம்பவம் நடக்குமாயிருந்தால், ஒரு சட்ட ரீதியான செயல்பாடு நடக்குமாயிருந்தால் சாதாரண சட்டங்கள் இங்கே வேண்டிய அளவு இருக்கின்றது. விசேட சட்டங்களும் இருக்கின்றன. சட்டரை சட்டக்கோவை, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அதெல்லாம் இருக்கின்றது. அதை விட அவசரகால சட்டமும் ஒன்று இருக்கிறது. அவசரகால சட்டம் இந்த நாட்டிலையும் இருக்கும். அந்த அவசரத்துக்கு கொண்டு வர சட்டம். ஆனா இந்த சட்டத்தை கொண்டு வந்தால், இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு இந்த வரைவை ஆக்கினால் அவசரகால சட்டம் தேவையில்லை. இந்த அவசரகால சட்டம் அவசரகால, அது பேரே அப்படித்தான், அவசரகால சட்டம். அதாவது நிரந்தர சட்டம் இல்லை, ஒரு அவசரம் ஏற்பட்டால் கொண்டு வர சட்டம். ஆனால் இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் நிரந்தரமாக அவசரகால சட்டம் அவசியம் இல்லை. ஏனென்றால் நிரந்தர சட்டம் ஆகிவிடும். அதை நாம் முக்கியமாக கருத்துல கொள்ள வேண்டும். ஆகவே அப்படியான இவருடைய நோக்கம் இவர்கள் நோக்கம் இந்த நாட்டில் இந்த சட்டமூலத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் பொழுது அவருக்கு இந்த அழுத்தம், நாங்கள் ஒரு இருவர் கொடுத்து அழுத்தம் கொடுத்த அவசியம் இல்லை, அது பிரயோசனப்பட போவதில்லை. ஆனா சரியான அழுத்தத்தை கொடுத்து இந்த சட்டமூலத்தை முழுத இருந்த சட்டம் பரவாயில்லை, இருந்தது பரவாயில்லை,
அதைத்தான் நான் கூற வருகிறேன். என்னுடைய அனுபவத்தில் கூறுகிறேன். இருந்த சட்ட மூலத்துல கூட இப்ப இருக்கிறது நிலை கூட பரவாயில்லை. அதையாவது நாங்கள் எத்தனையோ கடந்து வந்திருக்கிறோம். அதே நீக்கப்பட வேண்டும் என்று கூறும்போது இப்படி பயங்கர இது 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 இதுக்கு அரசை பாதுகாப்பான சட்டம் என்பது உண்மை. அரசே இல்லை, அவர்களுடைய அரசை என்று கூறுவது அது கொண்டு அது PSTA என்று கூறுவது என்றால் என்னத்தை கூறுகிறார்கள்? ப்ரொடெக்ட் த ஸ்டேட் ஃப்ரம் டெரரிஸ்ட் ஆக்ட். ஆகவே அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அவர்கள் தொடர்ச்சியாக ஆட்சியிலே அமைப்பதற்கும் தான் இந்த சட்டம் மூலம் கொண்டு வரப்படுகிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைய ஊடரப்பு நிகழ்ச்சியில் ஆபத்தான புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை எவ்வாறு தமிழ் சமூகம் எதிர்கொள்வது அல்லது ஒட்டுமொத்த இலங்கையரும் எதிர்கொள்வது, இதனை ஆரம்பத்தில் எதிர்க்காது விட்டால் எவ்வகையான ஆபத்துக்கள் இருக்கின்றன என்கின்ற மிக முக்கியமான தகவல்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்ட கொழும்பில் இருக்கக்கூடிய சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா அவர்களுக்கு ஊடரப்பு நிகழ்ச்சியின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு.